நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம எப்படி சேமியா பால் பாயாசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்துட்டு கடாய் சூடானதும் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ இந்த முந்திரி திராட்சையை வறுத்தெடுத்துடலாம். நல்லா பொன்னிறமானதும் எடுத்துக்கோங்க. நெய்யிலேயே இந்த சேமியாவை போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பொன்னிறமாக வந்ததும் இந்த பால் வந்துட்டு நான் வந்து ஒரு கப் 200 பால் இருக்கும், அது வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ மீடியமாக வச்சுட்டு இந்த சேமியா வந்துட்டு நல்லா வேகட்டும். நம்ம மீடியமாக வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வந்துட்டு நல்லா வெந்து வரட்டும், வெயிட் பண்ணலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சமாகவே நல்லா வற்றி நல்லாவே வெந்துடுச்சு சேமியா. வந்து காய்ச்சின பால் தான் நான் முன்னாடி சேர்த்தது. இப்போயும் நான் வந்து காய்ச்சின பால் வந்துட்டு ஒரு அரை கப்புக்கிட்ட நான் வந்து சேர்த்துக்கிறேன். அரை கப்புக்கிட்ட சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து இது கூட வந்து சுகர் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் ஒரு 50 சுகர் இருக்கும், அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஒரு நிமிஷம் இதே மாதிரி கிண்டிட்டிங்கன்னா ரெடி ஆயிரும். உங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது. ரொம்ப சிம்பிளான மெத்தடு. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 பேருக்கான அளவு தான் இருக்கும், ரொம்ப கம்மியாக தான் செய்கிறேன் நான். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி கொதி வந்தோடனே கொஞ்சம் போல் நெய் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே வாசமாக சூப்பராக இருக்கும். பாருங்கள், கடைசியாக நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கிளறிட்டு ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு சுவையான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த பதிவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி.